அறுபடை வீடுகள்ல 5 அறுபடை வீடுகளும் மலை மேல இருக்கும்போது திருச்செந்தூர் மட்டும் ஏன் கடலுக்கு பக்கத்துல இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி 3 ரகசியமான காரணங்கள் இருக்கு. நம்பர் 1, மத்த இடம் எல்லாமே முருகன் அமைதியா இருக்கிற இடம். ஆனா திருச்செந்தூர் தான் முருகன் சூரபத்மனை அழிச்ச ஒரு களம். ஜெயந்திபுரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல கடலோரமா முகாம் அமைச்சு ஜெயிச்சதுனால தான் கோவில் இங்க அமைஞ்சிருக்கு. 2வது, கோவில் கடலுக்கு பக்கத்துல இருந்தாலும் அலையால அரிக்கப்படாம இருக்க இயற்கையான பவள பாறைகளையும் மணல் கற்களையும் வச்சு கட்டியிருக்காங்க. 2004 வந்த சுனாமி ஊரையே அழிச்சப்ப கூட மூலவர் சன்னதிக்குள்ள ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரலனா நீங்களே பார்த்துக்கோங்க. 3வது, சுத்தி இருக்கிற கடல் தண்ணி ரொம்பவே உப்பாதான் இருக்கும். ஆனா கோவிலுக்குள்ள இருக்கிற நாழி கிணறு தண்ணி மட்டும் அவ்வளவு இனிப்பா நல்ல தண்ணியா இருக்கும். கடலோட நெகட்டிவ் எனர்ஜியை குறைச்சி பாசிட்டிவ் வைப்ஸ் தரணும் அப்படின்றதுக்காக தான் சித்தர்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க இப்போ கடைசியா திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.